மோந்தா புயலோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் மழை பெஞ்சா காலையில நியூஸ்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டு லீவ் விடுவாங்களா மாட்டாங்களா, நமக்கு காலேஜ் லீவா ஸ்கூல் லீவாலாம் யோசிச்சுட்டு இருந்தோம். பட் ஒர்க்லாம் வந்ததுக்கு அப்புறம் மழை பெஞ்சா என்ன வெயில் அடிச்சா என்ன, நம்ம எப்படி இருந்தாலும் வந்து ஒர்க்குக்கு போகணுன்ட்டு கிளம்பி வர மைண்ட் செட்டோட நானுமே போயிட்டு இருந்தேன். ஏன்னா நமக்கும் வந்து மெச்சூரிட்டி வந்துருச்சு, நமக்கும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால வந்து நம்ம போய் தான் ஆகணும். நான் வந்து சென்னை திருவான்மையூர்ல இருக்கேன் இல்லையா, காலையில நல்லா குளிர்ச்சி சரி தூங்கலான்னு யோசிக்கும் போதுதான் ஐயோ நம்ம வந்து ஆஃபீஸ் போகணுமே டைம் ஆயிடுச்சேன்னு யோசிச்சேன். நானும் அவசர அவசரமா ஏஞ்சி குளிச்சுட்டு வேலைக்கு வந்து கிளம்பிட்டேன். ஏன்னா நம்ம வந்து டைலர் பார்க் போகணும், ஸோ கரெக்டான டைமிங்க்கு போகணும், உள்ள போயிட்டு கார்டு வைக்கணும் அப்படின்ட்டு நானுமே வந்து கிளம்பிட்டேன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. நானும் கொடையெல்லாம் எடுத்துட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு போயிட்டே இருந்தேன். அப்பயும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து காற்று அடிச்சுது. ஸோ பொறுமையா நடந்து போயிட்டே இருந்தேன். அப்பதான் பாத்தீங்கன்னா வந்து சாரல் அடிச்சு என் பேண்ட் ஃபுல்லா வந்து நனைஞ்சு போச்சு. பரவாயில்ல நம்ம வேலைக்கு போகணுமே டைம் ஆயிடுச்சுல கேட்பாங்களேன்ட்டு நானும் பொறுமையா நடந்து போயிட்டே இருந்தேன். மழையும் பாத்தீங்கன்னா வந்து நல்லா மைல்டா பேஞ்சிட்டே இருந்துச்சு, விடாம நைட்ல இருந்து மதியானம் வரைக்கும் பேஞ்சிட்டே இருந்துச்சு, நிக்கவே இல்லை. நம்ம போய் தானே ஆகணும், வேற வழி இல்லையே. அப்பதான் வந்து நமக்கு சேலரி தருவாங்கன்ட்டு நானும் அப்படியே பொறுமையா என்னோட கொடையை எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். அப்பதான் வந்து என்னோட கொடையும் உடஞ்சி போச்சு. நீயும் சதி பண்றீன்ற மாதிரி ஆகி போச்சு எனக்கு. நம்மளால இப்ப வேற கொடை வாங்க முடியாது, அதனால இதையே வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோன்ட்டு நானும் போயிட்டேன். ஒரு வழியா வீடியோலாம் உங்களுக்காக வந்து நானும் எடுக்க ஆரம்பிச்சேன். சரி ஓகே நம்ம ஃப்ரீ டைம்ல வந்து வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துடலான்ட்டு பிளான் பண்ணா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே பாத்தீங்கன்னா வந்து எனக்கு சளி பிடிச்சி என்னோட வாய்ஸுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால இப்ப வந்து நம்மளால வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது, நம்ம எதுவா இருந்தாலும் நைட்டு பிஜி போய் பாத்துக்கலான்ட்டு நைட்டு பிஜி வந்து தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து நான் வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ்க்கு நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிருங்க. நான் டைட்டில் பார்க்குள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா காத்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னோட கொடையெல்லாம் வந்து பிடிக்கவே முடியல. உங்களுக்கு பாத்தீங்கன்னாலும் தெரியும் வீடியோல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து காத்து அடிச்சுட்டே இருந்துச்சு. நானும் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிட்டு என்ட்ரன்ஸ்குள்ள போயிட்டேன். டைட்டில் மெயின் என்ட்ரன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா வந்து நான் என்னோட கொடையெல்லாம் வந்து மடக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்பையில இருந்து மதியானம் வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் காத்து அடிச்சுட்டு மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. நானும் ஒர்க் போயிட்டு அதுக்கப்புறம் பிரேக் டைம்லாம் வந்து வெளியே பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு காத்து அடிக்கிறதும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அதே மாதிரியே மழையும் பாத்தீங்கன்னா மைல்டா தூரல் மாதிரி தூரிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியா நானும் சரி ஓகே வேடிக்கலாம் பார்த்தாச்சு, திரும்பி ஒர்க் போகணுமேன்ட்டு நானும் கிளம்பிட்டேன். ஸோ மறந்துடாம வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்க பார்க்கலன்னா இன்ஸ்டாலையும் இருக்கு யூடியூப்லயும் இருக்கு, செக் பண்ணி பாருங்க.